டம்மி பட்டாசு என்ற திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர்தான் நடிகை ரம்யா பாண்டியன். அதையடுத்து ஜோக்கர் திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த படம் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை பெற்றது. தேசிய விருது பெற்ற படத்தில் நடித்தும் பிரபலமாகாததால் நொந்து போன ரம்யா பாண்டியன் கவர்ச்சி ரூட்டுக்கு மாறி மொட்டை மாடியில் போட்டோ ஷூட் செய்து இன்ஸ்டாவில் பதிவிட்டார். இதனால் ஓவர் நைட்டிலேயே பிரபலமாகிவிட்டார் நடிகை ரம்யா பாண்டியன். அதன் பின்பாவது பட வாய்ப்புகள் குவியும் என்று பார்த்தார். ஆனால் விஜய் டிவியின் டாப் ஷோவான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் குக்குக்காக வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு வகை வகையாக சமைத்து அசத்தினார். அதன் பின் கலக்கப் போவது யாரு நிகழ்ச்சியில் நடுவராக இருந்தார். அதையடுத்து பிக் பாஸ் சீசன் 4 போட்டியாளராக கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி 3வது ரன்னரப்பாக வெற்றி பெற்றார். இது இன்ஸ்டா போட்டோ ஷூட்டை பார்த்த இவரது தீவிர ரசிகர்கள் இவரை அழகுக்கே அழகு சேர்க்கும் அழகு தேவதை என்றும் சினிமா இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ண அழகி என்றும் இவரது அழகை வர்ணித்து கவிதை பாடி வருகின்றனர்.